அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த கிளாஸில் ஓஷன் டைட்ஸ் பற்றி பார்க்க பாருங்க. ஓஷன்னா பெருங்கடல், டைட்ஸ்னா என்ன? டைட்ஸ்னா என்ன? நம்ம டிக்ஷனரி பார்க்கும்போது அலைகள் இருக்கும். அலைகள் தான் அதுக்கான மீனிங். ஆனால் அலைகள் கிடையாது. அலைகள் நம்ம வேவ்ஸ்னு சொல்லுவோம். நம்ம பார்க்கும்போது நம்ம கடலில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். அந்த அலைகள் கிடையாதுங்க. டைட்ஸ்னா என்னென்னு, டைட்ஸ்னா என்னென்னா இதுதாங்க டைட்ஸ். ஸோ இங்கே பாருங்களேன், நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, இல்லை திருச்செந்தூர் கோவில் கூட அடிக்கடி செய்திகளில் சொல்லுவாங்க, கடலுடைய கடல் நீரானது உள்வாங்கியிருக்கு, திடீர்னு கடல் நீர் மட்டமானது உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதாங்க, சில நேரங்களில் கடல் நீரானது திடீர்னு உள்வாங்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஆகும். சில நேரங்களில் கடல் நீர் மட்டமானது உயரும். ஸோ இதுதான் டைட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கடல் நீருடைய மட்டமானது உயரமானது அதிகரிக்கிறதும் குறையிறதுக்கு பேர் தான் டைட்ஸ். இதோ பாருங்க, இங்கிலீஷ் சொல்லுவாங்க பாருங்க, பீரியாடிக்கல்னா ஒரு டைம் பீரியட் இருக்கும். அதுதான் பீரியடிக்கல். இர்ரெகுலர்னா என்ன? அதுக்கான டைம் பீரியட் கிடையாது. பீரியடிக்கல்னா என்ன? அது ஒரு பீரியட், 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ இப்படி பீரியாடிக்காக நடக்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஸோ பீரியாடிக்கல் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த சீ லெவல். ஒரு சீ லெவலோட கடல் நீர் மட்டத்துடைய அந்த அளவானது பீரியடிக்காக உயரும் தாழ்வும் செய்யும், உயரவும் செய்யும் குறையவும் செய்யும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஓஷன் டைட் சொல்கிறாங்க. இது ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ டே, ஒரு நாளைக்கு ஒரு முறை நடக்கும், இல்லைன்னா 2 முறை நடக்கும். இது எதனால் நடக்குது? டியூ டு த அட்ராக்ஷன் ஆஃப் சன் அண்ட் மூனுங்க. சூரியனுடைய நிலவுடைய அட்ராக்ஷன் காரணமாக, ஈர்ப்பு விசையின் காரணமாக உருவாகிறதுக்கு பேர் தான் இந்த ஓஷன் டைட். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் பூமிங்க. இந்த பூமியுடைய மேலே இருக்கக்கூடியது நீர். கடலானது, பூமியானது நீரால் சூழப்பட்டிருக்குன்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இது நிலவா, இது பூமியா? ஸோ பூமியத்தில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கடல் நீரானது நிலவுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த நீரானது அதை நோக்கி போகுங்க. அதை நோக்கி போகும். அப்படி போகும்போது ஒரு மாதிரி பல்ஜ் ஆகும், ஒரு மாதிரி பெருக்கு அந்த மாதிரி ஆகுங்க. ஸோ பல்ஜ் ஆகுதுன்னா என்ன? வீங்கி வர்றதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அதை நோக்கி போகும். சரிங்களா? இந்த பல்ஜினஸ் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸின் காரணமாக உருவாகும். ஸோ மூணுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக ஸோ அது நேராக இருக்கும். நேராக பூமிக்கு நேராக பூமி இருக்கும்போது அந்த நேராக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒன் சைடு, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் இருக்கக்கூடிய பகுதியானது பல்ஜ் ஆகுது. எதனால்? கிராவிடேஷன் ஃபோர்ஸின் காரணமாக. ஸோ அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் பல்ஜ் ஆகும். இது மூணுடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்க, அதாவது மையவிலக்கு விசைன்னு சொல்லுவாங்க. பூமியுடைய நிலவுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக, கிராவிடேஷன் ஃபோர்ஸின் காரணமாக உருவாகிறதுக்கு பேர் அங்கேயும் ஹை டைடு உருவாகும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸின் காரணமாக உருவாகக்கூடிய டைடு பூமியுடைய ஆப்போசிட் சைடில் உருவாகும். ஸோ இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் ஒரு டைடு உருவாகும். இது லோ டைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ லோ டைடு எங்கே உருவாகும்? நிலவுடைய சைட்ஸில் உருவாகும். நிலவுக்கு நேராக இருக்கக்கூடிய பூமியுடைய சைடில் லோ டைடு உருவாகும். டைரெக்டாவோ இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் ஹை டைடு உருவாகும். ஸோ புரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், the tide generating force is the difference between gravitational attraction of the moon and centrifugal force. ஸோ இது gravitational force and centrifugal force இதன் காரணமாக உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஈர்ப்பு விசையானது பூமியுடைய அந்த நிலவுடைய அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆனது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கும். இருந்தாலும் என்ன ஆகணும்? 2 சைடுமே பல்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் சைடும் அந்த அட்ராக்ஷன் குறைவாக இருந்தாலும், பூமியுடைய நிலவிலிருந்து ரொம்ப தூரம் போயிருந்தாலும், ஸோ அங்கேயுமே செகண்ட் பல்ஜ் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்துட்டீங்களா, இங்கே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். இது தூரமாக இருந்தாலும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸின் காரணமாக, இப்போ நிலவுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக தான் இங்கே உருவாகணும். ஸோ இங்கேயா உருவாகுதுன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸின் காரணமாக இங்கே உருவாகும். இது எப்படின்னா, ஒரு நல்ல மாவுங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கோம், நல்லா அது ஈரமாக இருக்குது, ரொம்ப கட்டியாக இல்லாமல் நல்ல ஈரமாக இருக்குது. நம்ம சப்பாத்திக்கு மாவு சுடும்போது பிசையும் போது மீடியமாக தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி கொலான்னு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாவை நாம் பிடிச்சி இப்படி மேலே தூக்கும்போது, ஒரு கையில் தூக்கும்போது ஒரு பகுதி பல்ஜ் ஆகி மேலே வரும், ஒரு பகுதி கீழே கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நோக்கி போகும். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், 2 சைடு பல்ஜ் ஆகுது, கீழே இருக்குது கொஞ்சம் அமுகி போகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, 2 பக்கமும் ஒரு வித விசை இருக்கும்பொழுது 2 பக்கமும் பல்ஜ் ஆகி வருது. ஸோ அதை சொல்கிறாங்க செகண்ட் பல்ஜுன்றது அவே ஃப்ரம் மூணுட்டு அவேவாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைடு இருக்குது இல்லையா, இந்த டைடு ரெண்டாக பிரிச்சுக்காங்க. இந்த டைடு உருவாகுது இல்லையா, அதை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம், டைப்ஸ் ஆஃப் டைடை பிரிக்கலாம்.
ஒன்று வந்து அக்கரன்ஸ், அது வந்து உருவாவது இருக்கக்கூடிய அந்த டைம், அந்த ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதன் பிறகு மூன் அண்டு சன்னுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி 2ஆக பிரிச்சிருக்காங்க. முதல்ல நாம அக்கரன்ஸ், ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அக்கரன்ஸ், ஒரு நாளைக்கு அது எத்தனை முறை உருவாகுது பாருங்க. ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அக்கரன்ஸ் 1 day or 24 hours, 24 மணி நேரத்துக்குள்ளே இல்லை ஒரு நாளைக்குள்ளவோ எத்தனை முறை ஒரு டைடு ஆனது உருவாகுது, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து எப்படி சூரியன், சன் அண்டு மூனுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதா இதுவுமே. ஸோ பாருங்க, செமி டயனல் டைட். செமி டயனல் டைட்னா என்னென்னா, இது வந்து ஒரு காமனான டைட் பேட்டர்னுங்க. இது ஒரு நாளைக்கு 2 ஹை டைடோ இல்லை 2 லோ டைடோ உருவாகுங்க. 2 ஹை டைட் 2 லோ டைட் இன் ஈச் டே. ஒரு நாளைக்கு 2 ஹை டைடோ 2 லோ டைடோ உருவாகும். எப்படி இது உருவாகும்? ஸோ மேலே பார்த்தது தான் இந்த மாதிரி கடல் இருமாட்டம், இந்த போட்டானது மிதக்குது இல்லையா, இது ஒரு நாளைக்கு 2 முறை மிதக்கும். இந்த போட்டானது தரையில் ஒரு நாளைக்கு 2 முறை இருக்கும். காலையில் ஒரு தடவை. இந்த போட்டானது மேலே எத்தனை மணிக்கு இருக்கும்? காலையில் 8 மணிக்கு இருக்குதா, ஈவினிங் 8 மணி, நைட்டு 8 மணிக்கும் இது தண்ணியில் மிதக்கும். இங்கே பார்க்கும்போது விடிய காலையில் 3 மணிக்கு தரையில் இருக்கும், அதே போல் ஈவினிங் 3 மணிக்கு தரையில் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 முறை நடக்குதா. ஸோ இந்த ஹைட், இந்த கடல் நீர் மட்டும் உயர்வதும் 2 முறை, குறைவதும் 2 முறை நடந்தால் அது வந்து செமி டயனல் டைட். அதன் பிறகு டயனல் டைட்னா என்னன்னா, ஒரு நாளைக்கு ஹை டைடும் லோ டைடும் ஒரு நாளைக்கு ஒரே முறை நடந்துச்சு அப்படின்னா 1 2 முறை. ஸோ ஹை டைடு ஒரு முறை, லோ டைடு ஒரு முறை, 2 முறை நடந்துச்சு அப்படின்னா அது வந்து டயனல் டைட். இது பாருங்க, 2 முறை நடந்தாலும் ஹை டைடாக இருந்தாலும் லோ டைடாக இருந்தாலும் ஒரே ஹைட்டாக தான் இருக்கும். இது எப்படி? இங்கே பார்த்தீங்களா, இந்த கடல் நீர் மட்டமானது இங்கே ஹைட் வந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 முறை, செமி டயனல் டைடில் 2 முறை வரும். ஃபஸ்ட்டு முறை வந்தாலும் இதே ஹைட்டில் தான் இருக்கும், செகண்ட் முறை வந்தாலும் அதே ஹைட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு முறை ஒரு ஹைட்டு, செகண்ட் முறை இவ்வளோ ஹைட்டெலாம் வராது, இல்லை செகண்ட் முறை இவ்வளோ குறைவெல்லாம் வராது, ஒரே ஹைட்டில் தான் வரும். அதுக்கு பேர் தான் ரெண்டுமே அதே மாதிரி தான் நடக்கும். 2 முறை வந்தாலும் சரி, ஒரு முறை வந்தாலும் சரி, ஒரே ஹைட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து செமி டயனல் டைட் அண்டு டயனல் டைட். இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதை படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். ஹைட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுத்துலையுமே. மிக்சட் டைட்னா என்னென்னா, இங்கே சொல்கிறாங்க இல்லையா, 2 ஒரே இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டில் வந்து வேரியேஷன் இருந்தால் அது பேர் மிக்சட் டைடுங்க. மேலே பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்ததுல இங்கே ஒரே லெவலில் எத்தனை முறை வந்தாலும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்தாலும், 2 முறை வந்தாலும், ஒரு முறை வந்தாலும் ஒரே ஹைட்லேயே வந்துச்சுன்னா அது பேர் வந்து டயனல் இல்லைனா செமி டயனல். ஒரு முறை மேலே ஒரு முறை கீழே வந்துச்சுன்னா அது பேர் வந்து மிக்சட் டைடுன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கடற்கரையில் வந்து வரக்கூடிய இடங்களில் இது வரும். இல்லைனா பசிபிக் பெருங்கடலுடைய பல ஐலாண்ட்ஸில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிக்சட் டைடுன்றது வேரியேஷன் இன் ஹைட்டில் வந்து டைடுடைய ஹைட்டில் வந்து வேரியேஷன் இருந்தால் அது பேர் வந்து மிக்சட் டைட். அவ்வளோதான். அதன் பிறகு சன் அண்ட் மூனுடைய பொசிஷனுங்க. சன், மூன் அண்டு எர்த், இது மூனுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரிங் டைடு, இன்னொன்று வந்து நீப் டைடுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ப்ரிங் டைட்னா என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் வளவலான்னு இருக்கும். சொல்கிற பாருங்க, சன், மூன் அண்ட் எர்த், மூணு வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா, ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரிங் டைட். பாருங்கள், சன்னுங்க, இது மூணு, இது வந்து பூமி, இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்குதா. இப்படி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இங்கே பல்ஜ் ஆகுதா, ஸோ இங்கே பல்ஜ் ஆகுதா, இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் டைட். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த இடம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சூரியன், இந்த மூணு இருக்குது பாருங்க, இந்த மூணுடைய பல்ஜினஸ் வந்து இதுங்க. இந்த லைட் கலர் இருக்குது பாருங்க, இந்த சூரியன், இந்த மூணுடைய பல்ஜினஸ் வந்து இது, சூரியனுடைய பல்ஜினஸ் வந்து இது. இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டார்க் ப்ளூ வந்து சூரியனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக பல்ஜ் ஆகிறது. இந்த மேலே கூடிய லைட் ப்ளூ கலர் வந்து மூணுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக உருவாகும். ஸோ பாருங்க, இது வந்து நியூ மூன், இது வந்து ஃபுல் மூன். ஃபுல் மூன் இருந்தாலும் நியூ மூன் இருந்தாலும், ஃபுல் மூன்னா என்ன, அமாவாசை, பௌர்ணமி, சாரி ஃபுல் மூன்னா பௌர்ணமி சொல்லுவாங்க, நியூ மூன்னா அமாவாசை சொல்லுவாங்க. இப்படி பௌர்ணமிலையும் அமாவாசையிலையும் உருவாகக்கூடிய அந்த டைடுக்கு பேர் என்ன, ஸ்ப்ரிங் டைட். ஸோ நியூ மூன்லையும் ஃபுல் மூன்லையும் உருவாகக்கூடிய டைடுக்கு பேர் ஸ்ப்ரிங் டைட். அதன் பிறகு நீப் டைட்னா என்னென்னா, இது வந்து மூணு வந்து ஒரே நேர்கோட்டு இருக்குதா, இது வந்து எல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா, சன், எர்த் அண்டு மூன், இது மூணும் வந்து எல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அப்படி உருவாகக்கூடிய டைடுக்கு பேர் வந்து நீப் டைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சன்னுடைய அட்ராக்ஷன் காரணமாக இங்கே இந்த டார்க் ப்ளூவால் பல்ஜ் ஆகுதா, இதுக்கு பேர் வந்து சோலார் டைடு. இங்கே இருக்கக்கூடிய இது வந்து பாதி வந்து ஷைன் ஆகும், பாதி வந்து டார்க்காக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து தேர்ட் குவார்டர் ஆஃப் மூணு சொல்லுவாங்க. அதாவது பாதி, அதாவது நியூ மூனுக்கும் ஃபுல் மூனுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய பகுதியை வந்து தேர்ட் குவார்டர் ஆஃப் மூணு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இதனால் உருவாகக்கூடிய அந்த பல்ஜினஸ் வந்து பாருங்கள் லூனார் டைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சோலார் டைடு, இது வந்து லூனார் டைடு.
சூரியனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக உருவாகக்கூடிய டைடுக்கு பேர் சோலார் டைட். லூனார் டைடுன்றது மூணுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக உருவாகக்கூடிய டைடுக்கு பேர் வந்து லூனார் டைட். இது வந்து இந்த கான்செப்ட் வந்து நீப் டைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீப் டைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், லோவஸ்ட் சைடுங்க, லோவஸ்ட் ஹை டைட் அண்டு ஹையஸ்ட் லோ டைட், இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கிளாஸில் நாம் ஓஷன் டைட்னா என்னன்றதை பார்த்தோம். ஓஷன் டைட் அப்படிங்கிறது கடல் நீர்மட்டம் ஒரு பீரியாடிக்காக கடல் நீர்மட்டமானது உயரும் அந்த குறையும், இதுதான் வந்து டைட்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு முறை நடக்கும், இல்லை 2 முறை நடக்கும். இதனால் சன் அண்டு மூனுடைய அட்ராக்ஷன் காரணமாக. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.